அத்தியாயம் 4. பாலுவின் வீட்டு கொல்லையில் ஒரு மல்லிகை செடி. அது நடப்பட்டு சில நாட்கள் ஆகிறது. வித்யா அதற்கு நாள் தவறாமல் தண்ணீர் விடுவாள். அவள் வரையில் அது பூத்திட எப்படியும் 6 மாதமாவது ஆகும் என்பது அவள் எண்ணம். ஆனால் அன்று காலை வித்யா அதற்கு தண்ணீர் விட சென்ற போது ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த குட்டி செடியில் 100 கணக்கில் மல்லிகை பூத்திருந்தது. அவ்வளவையும் பறித்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவளுக்கு அடுத்த ஆச்சரியம் காத்திருந்தது. பிரார்த்தனை நிமித்தம் காசிக்கு செல்வதற்காக எதிர் வீட்டு மீனாட்சி என்கின்ற பெண்மணி மஞ்சள் புடவையும் பிரார்த்தனை உண்டியலுமாய் வந்திருந்தாள். தனி அறையில் கட்டிலில் படுத்திருந்தாள் மங்களம். வீட்டிற்குள் வந்த மீனாட்சி அம்மாள் வித்யாவின் கைகளில் பூக்களை பார்த்து சிரித்தாள். என்னம்மா அது? நான் பிச்சை கேட்க வரும் நேரத்தில் கையில் பூவோட வந்து நிக்கிற? தோட்டத்துல பூத்து இருக்குங்க. ஆமா, இது என்னங்க கோலம்? சொல்றேன். முதல்ல அந்த பூக்களை சாமி கிட்ட சேர்த்துட்டு என் கால்ல வந்து விழு. மீனாட்சி அம்மாள் அன்பாக கட்டளையிடவும் வித்யாவும் அப்படியே செய்தாள். அந்த சமயம் பார்த்து அடுத்தவள் லலிதாவும் மூன்றாமவள் பாரதியும் கூட எட்டி பார்த்தனர். வாங்க குழந்தைங்களா, நீங்களும் வந்து கால்ல விழுங்க. மீனாட்சி அம்மாள் கட்டளைக்கு பாரதி செவி மடுத்தாள். ஆனால் லலிதா விழவில்லை. அப்படியே நின்று கொண்டே இருந்தாள். நான் சாமி கால தவிர வேறு யாரு காலையும் விழுறவ கிடையாது என்று கமன் வேறு அடித்தாள். உள்ளே மங்களம் காதில் கூட அவர்கள் பேச்சு விழுந்தது. மீனாட்சி அம்மாள் லலிதாவின் பேச்சை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிரித்து கொண்டே மங்களம் கிடந்த அறைக்குள் சென்றாள். மங்களமும் எழுந்திருக்க முடியாமல் வரவேற்றாள். வாங்க மீனாட்சி அம்மா. அதான் வந்துகிட்டே இருக்கேனே. இது என்னங்க கோலம்? இதுவா? சொல்றேன். என் மகளுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். தொடர்ந்து 48 திங்கட்கிழமைகள் சோமவார விரதம் இருந்தேன். அதோட பலனா அவ தோஷத்துக்கு ஏற்ற இடம் அமைஞ்சது. இப்ப அவ கல்யாணமாகி நல்லா இருக்கா. பிள்ளை உண்டாகி இருக்கிறதாகவும் தகவல் வந்தது. நான் சாமி கிட்ட கேட்டது இதுதான். அவனும் கொடுத்துட்டான். அதனால் பிரார்த்தனையை நிறைவேற்ற காசிக்கு கிளம்பிட்டேன். அப்ப காசி விஸ்வநாதருக்கு தான் வேண்டிக்கிட்டீங்களா? ஆமாமா, காசில கங்கையில மூழ்கினாதான் எல்லா பாவங்களும் தீருமே. அப்படியே காசில தான் கால பைரவனுக்கு தனி சன்னதி இருக்கு. எப்பவும் தப்பான விதிப்பாட்ட சரியா எழுதுறவன் கால பைரவன் தானே. கால அரவம்னா காலத்தால நமக்கு ஏற்படுற அச்சம், பயம். கால பைரவம்னா அந்த அச்சம், பயம் நீக்கிறவன்னு பொருள். அதனாலதான் பைரவனுக்கும் நன்றி சொல்லிட்டு வர கிளம்பிட்டேன். இப்படி காசிக்கு புறப்படும் போது பிச்சை எடுத்து அதை போய் கங்கையில சேர்க்கிறது விசேஷம். மீனாட்சி அம்மாள் ஒரு பெரிய விளக்கம் தந்து முடித்தாள். அதில் காசி குறித்தும் கால பைரவர் குறித்தும் அபூர்வமான தகவல்கள். அதையெல்லாம் கேட்க மங்களத்திற்கு என்ன தோன்றிச்சோ தெரியவில்லை. தன் கழுத்தில் கிடந்த தாலி கயிற்றில் இருந்து தங்கத்தால் ஆன தாலியை மலமளவென்று கலற்றினாள். 1/2 பவுனுக்கும் மேலான தாலி. அதை மீனாட்சி அம்மாளின் கைகளில் வைத்தார். எல்லோரிடமும் ஒரு திகைப்பு, பிரமிப்பு. ஆனால் மீனாட்சி அம்மாள் மட்டும் சிரித்தாள். அம்மாடி, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. அதான் திருமாங்கல்யத்தையே நீங்க அந்த கங்கைக்கு கொடுத்துட்டீங்க. கங்கையும் ஒரு பொண்ணுதான். அந்த சிவனை விட்டு பிரிஞ்சு அப்புறமா அவன்கிட்ட சேர்ந்தவ. எல்லாருடைய வினை கணக்கையும் நேர் செய்கின்ற ஒரு சக்தி கங்கைக்கு தான் உண்டு. உங்க கணக்கும் நேராக போகுது என்று மீனாட்சி அம்மாளும் தன் மனதில் பட்டதை கூறினாள். மங்களம் பதிலுக்கு எதுவும் கூறாமல் கைகளை கூப்பி கண் கலங்கினாள். அம்மா, எனக்கு என்னவோ உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிட்டதை தான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்று திரும்பினாள். லலிதா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தபடி இருந்தது. அந்த அம்மாவின் தலை விலகும்
லலிதா மங்களத்தை எகிரி பிடித்தாள். என்னம்மா நீ? அந்த அம்மா தான் வேலை இல்லாம காசி கங்கைன்னு ஊர் சுத்த போறாங்க. அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு இப்படியா உங்க தாலிய கழட்டி தருவீங்க? ஒரு பவுன் தங்கம் விலை இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8000. மங்களம் பதிலுக்கு அவளை முறைத்தாள். நான் ஒரு தோடு கேட்டா அத வாங்கி தர துப்பில்ல. ரோல்டு கோல்டுல தோடு சங்கிலின்னு போட்டுக்கிட்டு நான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இங்க கங்கை ஆத்துல தூக்கி போட தங்கம் தர அளவுக்கு நீ பெரிய வள்ளல் ஆயிட்டியோ? லலிதா விடுவதாக இல்லை. அவளுக்கு பதில் தரும் தெம்பு வித்யாவுக்கு இல்லை. ஆனால் பாரதியிடம் இருந்தது. லலிதாக்கா, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? அம்மா தாலிய கழட்டி தந்தது ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துதான். பொதுவா ஒரு பெண் தன் தாலிய புருஷன் இல்லாம போன நிலையில தான் இழப்பா. அப்படி ஒரு தாலியையே அம்மா அந்த சிவனுக்காக இழக்க முன் வந்திருக்காங்கன்னா, இனியாவது எனக்கு என் புருஷன் திரும்ப கிடைக்கட்டும், அவர் உயிரோட இருக்காருங்கிற என் நம்பிக்கைக்கு உயிர் வரட்டும்ங்கிறது தான் காரணம். உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு அந்த தாலி தங்கமா மட்டும்தான் தெரியுது. அம்மாவுக்கோ அது அப்பாவா தெரியுது. அம்மா இப்ப அப்பாவ அந்த சிவன் கிட்ட ஒப்படைச்சிட்டுதா அர்த்தம். அப்படின்னா அந்த சிவன் நம்ம அப்பாவ உயிரோட திருப்பி அனுப்பி வைப்பாரு நீ சொல்ல வரியா? ஆமா, நான் நம்புறேன். நம்பணும். நம்பிக்கை தான் மனிதனுடைய பலங்கள்லயே முக்கியமான பலம். டேங்கப்பா பாரதி, நீ எப்ப இருந்துடி இப்படி பாட்டி மாதிரி பேச கத்துக்கிட்ட? உனக்கே இது டூ மச்சா தெரியலையா? போதுங்கா, உனக்கு உன் நம்பிக்கை, எனக்கு ஏன் நம்பிக்கை, இதோட நிறுத்திக்க. என்னடி பொல்லாத நம்பிக்கை? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அம்மா பூஜை அறையில தான் பழியா கிடக்குறாங்க. ஒரு நாளா 2 நாளா? நமக்கு தெரிஞ்சே அம்மா வருஷ கணக்கா இப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பரிசுதான் கால் முறிவு. இப்ப பூஜை கூட பண்ண முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க. இவ்வளவு நாள் பண்ண பூஜைக்கே ஒரு பலனும் இல்ல. இப்படி தாலிய கலட்டி கொடுத்துதானா இனி எல்லாம் நடந்துற போகுது? சாமி பேரால நம்ம நாம் ஏமாத்திக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? மங்களம் தாலியை கழற்றி கொடுத்த அந்த ஒரு விஷயம் ஒரு பட்டிமன்றம் போல் ஆகிவிடும் நிலையில் வித்யாவுக்கு கண்ணிரண்டும் கலங்கிவிட்டது. பாரு இவ அழுவுறத. பெருசா இவளையும் ஒருத்தன் காதலிச்சான். கல்யாணம் கூடி வரும்போது காக்கா வலிப்பு வந்து காலை வாரி விட்டதுதான் மிச்சம். நீ கும்புற சாமி, அம்மா நம்புற சாமி, அப்ப எங்க போயிருந்தது? பதில் சொல்லு. லலிதா வளைத்து பிடித்து விட்டாள். பாரதியாலும் அதற்கு மேல் அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை கூற முடியவில்லை. அவள் சொல்வதிலும் நியாயம் இருப்பது போலதான் உணர்ந்தாள். அம்மா, லலிதாக்கா பத்தி நமக்கு நல்லா தெரியும். எதுலயும் இதுக்கு குறுக்கு புத்தியும் பொறாமையும் தான். ஆனாலும் இது கேக்குற மாதிரி தானம்மா அந்த சாமி நம்மையும் வச்சிருக்காரு. நீ வச்சிருக்கிற பக்திக்கு இப்படியா உன்னை படுக்க போடணும்? வித்யாக்காக்கு இருக்கிற நல்ல எண்ணத்துக்கு கரெக்டா அந்த சமயத்திலேயா காக்கா வலிப்பு வரணும்? பாரதியின் நியாயம் மங்களத்தை இடித்தாலும் அவள் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. பாரதி, உன் வயசுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுற நிலையில தான் நம்ம நிலையும் இருக்கு. ஆனா சில விஷயங்களை வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. உன் கேள்விகள் எனக்குள்ளேயும் இருக்கு. எப்பவும் சோதனைகள் வரும்போதுதான் நம்ம மாறாம தெளிவோட இருக்கணும். அப்படி இருந்துட்டா நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். போதுமா, இந்த பல்லவியதான் காலம் தவறாம எல்லாரும் பாடுறீங்க. சோதனையா சோதனை? சாமி நம்ம படைச்சிருக்கிறது சோதிக்கிறதுக்கு தானா, வாழ்றதுக்கு இல்லையா? நம்மள சோதிக்க அவர் யாரு? அவரை நாம சோதிக்கலாமா? லலிதா பில்லு பில்லு வென்று பிடித்து உழுக்க ஆரம்பித்து விட்டாள். வித்யா அமைதியாகவே இருந்தாள். பாரதிதான் திரும்பவும் வாயை திறந்தாள். போதும்கா, போதும். போய் உன் வேலைய பாரு. நீ பயங்கர புத்திசாலி. ஆகையால உன் புத்தியால நீ நல்லா இருந்து எங்களுக்கெல்லாமும் ஒரு உதாரணமா இரு. நாங்க இப்படியே இருக்கோம் என்று அவள் கூறம் லலிதா ஒரு சவால் விட்டாள்.
நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் வாழ்ந்துதான் காட்ட போறேன். அத நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. அப்பதான் உங்களுக்கும் சாமி பூதங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கற்பனைங்கிறது புரியும் என்று கை சொடக்கு போட்டவள் அதன் பின் போய்விட்டாள். மங்களத்திடம் பெருமூச்சு. பாரதியும் பெருமூச்சுடன் கொல்லை பக்கம் சென்றாள். அங்கேதான் துணி துவைக்க வேண்டும். பக்கெட்டில் ஈர துணிகள் சோப்பு தண்ணீரில் ஊறிக்கொண்டிருந்தன. கொல்லை கதவு திறந்தது. கொல்லையில் சில செடிகள் வளர்ந்து வருகின்றன. அவை அவ்வளவும் தப்பு செடிகள். காக்கை குருவி உமிழ்ந்த விதைகள், வீட்டு காய்கறி கழிவுகள் இவைகளிலிருந்து உருவானவை. அப்படித்தான் அந்த கொல்லையிலும் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்றவை வளர்ந்திருந்தது. பாரதிக்கு அவைகளை பார்ப்பதும் அதற்கு தண்ணீர் விடுவதும் மிக பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அவை வளர வளர அதை பார்ப்பதே ஒரு ஆனந்தம். அதில் ஒரு பிஞ்சு உருவாகி வளர்ந்தாலும் அது மனதை நிறைத்து விடும். இந்த செடிகளுக்கு எதிரிகளே தெருவில் திரியும் ஆடுகளும் கோயில் மாடுகளும் தான். எனவே கொல்லை கதவை மூடி வைப்பதற்காக போனவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. கொல்லை கதவுக்கு அந்த பக்கமாய் குரங்கு சித்தர். சாமி, நீங்களா? நானேதான். என்னம்மா, அக்காக்காரி கேள்வியா கேக்குறாளா? ஆமா, உங்களை வேற அது கேட்டதா? அந்த கேள்விகள் எனக்கு மட்டும் இல்ல, கைலாசத்துல அந்த ஈஸ்வரன் காதுலையும் விழுந்திருக்கும். பாரதி அதற்கு பதிலாக சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? அக்கா கேள்வியில நியாயம் இருக்கிற மாதிரி தோணுதா? விடுங்க சாமி, அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பொதுவுல பக்திங்கிறதே நம்பிக்கை இருந்தாதானே. இந்த பூமியில நம்பிக்கை இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க, இல்லாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. அங்கதான் எனக்கு குழப்பமே. இதுல ஒரு குழப்பமும் இல்ல. கஷ்டங்கிறது ரெண்டு வகை. பிள்ளை குட்டிகளை காப்பாத்துறதுக்காகவும் வயிற்று பாட்டுக்காகவும் நேர்மையா பாடுபட்டு உழைக்கிறதும் கஷ்டம்தான். ராத்திரியில ஒரு வீடு புகுந்து கண்ணம் வச்சு பீரோவை உடைச்சி பணம் திருடி பிழைக்கிறதும் கஷ்டம்தான். ஆனா முதல் வகை கஷ்டம் முடிவுல கலப்படம் இல்லாத சந்தோஷம் தரும். இரண்டாவது வகை கஷ்டம் அப்படி தருமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க சாமி? அக்கா கேட்ட கேள்வி எல்லாம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிகிற ஆழம் இல்லாத அவசர கேள்விகள். அதே சமயம் அம்மா சொன்னாங்களே, சோதனை வரும்போதுதான் திடமா இருக்கணும்னு. அதுதான் நல்ல மனுஷங்களுக்கு அழகு. உங்க பதில் கேட்க நல்லா இருக்கு, ஆனா புத்திக்கு உரைக்கிற மாதிரி தெரியலையே. புத்தி, இதுதான் மனிதனோட பலம் பலவீனம் ரெண்டுமே. சக்தியும் புத்தியும் ஒண்ணுமா? ரெண்டையும் சரியா பயன்படுத்தணும். பயன்படுத்துறதுல கோளாறு இருந்துட்டா கைய வெட்டிடும். சாமி, அக்கா கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லுங்க. அம்மா ஒரு சிவபக்தை, அவங்களுக்கு எப்படி கால் முறியலாம்? அம்மா சிவபக்தைங்கிறது இந்த ஜென்மாவில, கால் முறிஞ்சது பூர்வ ஜென்ம கர்மத்தால. பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்ததுமா? அப்ப அம்மாவோட பக்தி இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு துணை நிக்காதா? தாராளமா நிக்கும், நின்னுக்கிட்டு தான் இருக்கு. உங்க அம்மாவோட பக்தி தான் படுத்த படுக்கையிலும் அவங்கள நம்பிக்கையோட வச்சிருக்கு. கால் முறிஞ்சும் மனசு முறியாம பாத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கர்ம வினை ஒரு பக்கம் தன் கணக்கை தீர்க்கும் போது பூஜா பலன் தன் சக்தியையும் காட்டவே செய்யும். அது காட்ட போகுது, அதுக்கான நேரம் வந்தாச்சு. இதெல்லாம் நீங்க தட்டி கொடுக்கறதுக்காக பேசுற பேச்சாதான் தெரியுது. அக்கா சொன்னா, நம்புறவங்களும் கஷ்டம்தான் படுறாங்க, நம்பாதவங்களும் கஷ்டம்தான் படுறாங்கன்னு. இதுக்கு நம்பாமே இருந்துட்டு போயிடலாமன்னு. இதெல்லாம் விரக்தியில பேசுற பேச்சு, ஆழ்ந்த யோசனை இல்லாததால பேசுற பேச்சு. நம்பிக்கை உள்ளவங்க படுற கஷ்டம் மண்ணுல விதைச்சிட்டு அது முளைக்கிறத எதிர்பார்க்கிற மாதிரி. நம்பிக்கை இல்லாதவங்க பேசுற பேச்சு ஒரு பாறை மேல விதைய தூவிட்டு அது முளைக்காதுன்னு சொல்ற மாதிரி. ஒன்னு தெரிஞ்சே செய்த தப்பு, இன்னொன்னு தெரிஞ்சே காத்திருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை எப்பவும் வீண் போகாதுமா? எங்க சாமி, அக்கா கல்யாணம் நின்னு போனது ஒரு பக்கம்னா,
அம்மா படுத்த படுக்கையா ஆகிட்டாங்க. இது அடுத்த பக்கம். மனசு ரொம்ப சோர்வா இருக்கு சாமி. கவலைப்படாத. இதோ இங்க இருக்கிற பிஞ்சு செடிங்க எல்லாம் நீ விடுற தண்ணியால உயிர் வளருது. ஏன்னா அது வளர நீயும் ஒரு காரணம் இல்லையா? அந்த காரணம் உன் சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலா உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். வாழ்க்கையில பல சமயங்கள்ல மௌனத்துல தான் பதில் கிடைக்கும். அந்த பதில் தான் சரியான பதிலாவும் இருக்கும். உனக்கும் கிடைக்கும், கவலைப்படாத. தத்துவமா ஒரு பெரிய பதில சொல்லி முடிச்சிட்டீங்க. கவலைப்படாதேன்னு சொல்லிட்டீங்க. எப்பவும் வார்த்தைகளால மட்டுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பலன் தராது சாமி. கடவுள் அப்பப்பவாது கொஞ்சம் சந்தோஷம் தரணும், கொஞ்சம் நம்பிக்கையும் தரணும். குரங்கு சித்தர் சிரித்தார். பாரதிக்கு இந்த முறை வார்த்தைகளில் பதில் கூறாமல் வீட்டு வாசலை நோக்கி கையை காட்டினார். ஒரு டாக்ஸி காரில் இருந்து பாலு, பாண்டியன், பொன்னி இவர்களுடன் மங்களம் ஆவலுடன் காலம் காலமாக எதிர்பார்த்து காத்து கிடக்கும் அவள் கணவனான சுந்தரராஜனும் கண்ணன் வடிவில் இறங்கி கொண்டிருந்தார். பாரதி அவர்களை பார்க்கும் உற்சாகமாகி வாசல் நோக்கி ஓடினாள். சிவன்மலை காட்டின் குகை முகப்பில் உடல் முழுக்க காயங்களுடன் அமர்ந்திருந்த பரணியை பார்க்கும் சிவசுவாமிக்கும் ரத்னவேலுவுக்கும் அது ஒரு ஆச்சரிய அதிர்ச்சியாக இருந்தது. பரணி, எப்படி இப்படி ஆச்சு? எல்லாம் தலையெழுத்து. எனக்கு வேற வார்த்தைகளே தெரியல. தலையெழுத்தா? மனுஷங்க பேசுற மாதிரி பேசுறியே. நான் இப்ப மனுஷன் தானே, அந்த வடிவத்துல எல்லாம் இருக்கேன். இல்ல, எவ்வளோ சக்தி உள்ள உனக்கு கூட காயங்களா? அப்ப உன்னை தாக்க கூட ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கான்னு கேள்வி எழுது. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவன் ரத்தத்துல விஷம் கலந்தா அவன் செத்துதானே தீரணும். இந்த உதாரணம் எதுக்கு? அப்படிதான் நானும். எங்க இனத்துக்கே கருடனும் கழுகும் பகை. ஓ, இது அதனால வந்த காயமா? ஆமா. இருந்தாலும் உன்னை போல ஒரு மனிதன் என் மேல கருணை வச்சதால உயிர் பழைச்சேன். இல்லைனா நான் செத்து போயிருப்பேன். என் பழி உணர்ச்சி, சபதம் எல்லாம் வீணா போயிருக்கும். எங்களை போல ஒரு மனிதனா? யார் அது? எல்லாமே எனக்கு பின்னாலதான் தெரிய வந்தது. அவன் பேர் பாண்டியன். அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. என் இனமே இனி அவனுக்கு உதவி மட்டும்தான் செய்யும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு இனி எந்த காலத்திலையும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஆச்சரியமான பதில். உன்னை காப்பாத்தினதுக்கு நீ வேணா நன்றியோட இருக்கலாம். உன் இனம் எப்படி? அங்கதான் இச்சாதாரிகளோட சக்திய நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் நன்றியோட பார்த்ததால பாண்டியன் கழுத்துல ஒரு புதிய மச்சம் உருவானது. அந்த மச்சத்துக்கு அர்த்தம் அதை பார்க்கிற எந்த ஒரு பாம்பும் தீண்டக்கூடாதுங்கிறது தான். அப்ப உடம்புல அவ்வப்போது ஏற்படுற மச்சங்கள் பின்னால இப்படி ஒரு ரகசியம் இருக்கா? நிறையவே இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் அது வேறுபடும். பொதுவுல மச்சங்கிறது காலமும் நேரமும் கைகோர்த்து செய்யற ஒரு அடையாளம். சரி, உன் காயத்துக்கு மருந்து? அதுக்காக தான் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன கொஞ்சம் கை தாங்களா சஞ்சீவி வனத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? சஞ்சீவி வனமா? எங்களுக்கு தெரியாதே. நான் வழி காட்டுறேன். அங்க இப்ப எதுக்கு? கூட்டிக்கிட்டு போங்க. என் ரணங்கள் ஆற்றுகின்ற மருந்து அங்கதான் இருக்கு. ஓ, அப்ப சஞ்சீவி வனங்கிறது ஒரு மருத்துவ சாலைன்னு சொல்லு. ஆமா, தீராத பல வியாதிகளுக்கு அங்க மருந்து இருக்கு. ஆனா அதுக்குள்ள நுழைய அங்க இருக்கிற ரிஷபம் அனுமதிக்கணும். ரிஷபம் அனுமதிக்கணும்னா மாடா? ஆமா, அந்த சிவனோட நந்தி வாகனம் தான் ரிஷப அம்சமா அந்த சஞ்சீவி வனத்துக்கு காவல். சில சித்தர்கள் சாதாரணமா அங்க போவாங்க வருவாங்க. அந்த ரிஷபம் உன்ன ஒண்ணு செய்யாதா? தூக்கிக்கிட்டு போங்க சொல்றேன். பரணி கட்டளையிட அவர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் அவனை தூக்கி கொண்டு சிறிது தூரம் சென்றனர். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து வளர்ந்து
பெயர்ந்து விழுந்து கிடக்கும் ஒரு மூங்கிலை எடுத்து அதன் நடுவில் தோளில் கிடந்த காவி துண்டினால் தூளி போல கட்டி அதில் பரணியை படுக்க செய்து முன்னும் பின்னுமாக நின்று கொண்டு அந்த தூளி மூங்கிலை தோளில் சுமந்து கொண்டு நடந்தனர். பரணி வழி நெடுக பாதையை காட்டிக்கொண்டே வந்தான். ஒரு இடத்தில் 1க்கு 10 வரிசையாக வாகை மரங்கள். சாதாரணமாக அந்த மரங்களை பார்ப்பவர்களுக்கு அதற்கு பின்னால் எதுவும் இல்லை என்றுதான் தோன்றும். ஆனால் பரணி அதன் அருகே சென்று ஒரு குறிப்பிட்ட மரத்தின் இடைவெளியில் புகுந்து போக சொன்னான். அப்படி புகுந்து மறுபக்கம் செல்லவும் தான் ஒரு புதிய பகுதியை அவர்களால் பார்க்க முடிந்தது. பச்சை கம்பளம் விரித்தது போல நீண்ட வெளி, அதன் நடுவில் ஒற்றையடி பாதை. அந்த நீண்ட வெளியும் ஒரு மேடாகி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் முடிந்து போயிருந்தது. இருவரும் ஒற்றையடி பாதையில் பரணியை தூக்கி கொண்டு அந்த மேட்டில் ஏறினர். அங்கே அவர்களுக்கு அடுத்த கட்ட ஆச்சரியம். அந்த மேட்டிற்கு அப்பால் ஒரு பெரிய பூந்தோட்டம். சிவசாமியும் ரத்னவேலுவும் தன் வாழ்நாளிலே பார்த்திராத பூக்கள் எல்லாம் அந்த வெளியில் பூத்து கிடந்தது. வீசுகின்ற காற்றில் வாசமும் கலந்து வந்து கிறக்கியது. பரணி, இத்தனை வருஷமா இந்த காட்டை சுத்துற எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியல. உண்மையில உனக்கு அடிபட்டதுக்காக நாங்க சந்தோஷப்படுறோம் என்றார் ரத்னவேலு. இந்த இடம் பற்றி தெரிய வர்றது ஒரு விஷயம் இல்ல ரத்னவேல். இது ஒரு வகையில ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. நான் முன்பே சொன்னது போல ரிஷப காவல் உள்ள இடம் இது. அந்த ரிஷபத்தை வணங்கினா அது வழி விடாதா என்ன? விடாது. துளியும் சுயநல நோக்கம் இல்லாதவங்களுக்கு தான் இங்க இடம். ஏன்னா இங்கு உள்ள மூலிகைகள் மனிதனுடைய எல்லா ரோகங்களையும் விரட்டி அடிக்க கூடியவை. சுருக்கமா சொன்னா பஞ்சபூதங்களால ஆன இந்த உடம்பை இரும்பு கோட்டையா ஆக்கிடுற வல்லமை இந்த சஞ்சீவி வனத்து மூலிகைகளுக்கு உண்டு. ஒவ்வொரு மனிதனும் இரும்பு கோட்டையா மாறினா அப்புறம் மனித சமுதாயம் ராட்சச சமுதாயமா மாறிடுங்கிறதால தான் இந்த வனம் நெருங்க முடியாதபடி இருக்கு. பரணி ஏதோ தான் கேள்விப்பட்டதையும் தனக்கு தெரிந்ததையும் கூறினான். அப்பொழுது மா என்று எங்கிருந்தோ காளை மாடாகிய ரிஷபம் கத்தும் சப்தமும் கேட்டது. பரணி, மாடு கத்துற சத்தம், இது ரிஷபம் குரல் தானே? ஆமாம், இங்க என்னை இறக்கி விடுங்க. நான் இந்த மனித உடலோட அந்த வனத்துக்குள் நுழையறதை விட காயம்பட்ட என் பூர்வ உடம்போட நான் நுழையிறேன். அவர்களும் தோளிலிருந்து மூங்கிலை இறக்கி தூளியை புல்வெளி மேல் கிடத்தினர். ஒரு சில நொடியில் பரணி தனது பூர்வ வடிவமான பாம்பு வடிவத்தை எடுத்து விட்டான். 12 அடி நீளம். ஆங்காங்கே கழுகு கவியதால் உண்டான காயங்கள். மெல்லதான் புல்வெளியில் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தான். அப்போது காயம்பட்ட இடங்களில் புற்கள் பட்டு வலியில் உயிர் போயிற்று. சில அடி தூரத்திலேயே சஞ்சீவி வனமான ரண நிவாரணி மூலிகை செடிகள் கொண்ட இடம் வந்துவிட்டது. அந்த இடத்தில் உடம்பை போட்டு பிரட்டி எடுத்தான். பார்த்து கொண்டே நின்ற சிவசுவாமிக்குள் புத்தி சற்று வேறு விதமாக வேலை செய்தது. அவரும் மெதுவாக நடந்து சென்று பரணி புரளும் தரைப்பரப்பில் உள்ள ரண நிவாரண மூலிகை செடியை முடிந்த அளவில் பிடுங்கி தன் இடுப்பில் கட்டி மடிப்பில் செருகி கொண்டார். அடுத்த நொடி அந்த சஞ்சீவி வன காவல் ரிஷபம் சிவசாமியை பார்த்துவிட்டு தன் 4 கால்களுடன் திபுதிபுவென்று ஆக்ரோஷமாக ஓடிவர தொடங்கியது. ரத்னவேலுவும் அது ஓடி வருவதை பார்த்து விட்டாள். அடே அப்பா, என்ன ஒரு உயரம், என்ன ஒரு பருமன்! கிட்டத்தட்ட ஒரு யானையின் நீள அகலத்தில் 2 அடி நீளத்திற்கும் குறையாத கொம்புகளோடு மூர்க்கமாக அது வந்ததில் ரத்னவேலுவுக்கு உயிரே போய்விட்டது. அப்படியே வந்த வழியே திரும்பி ஓட ஆரம்பித்தார். சிவசாமியும் பிடுங்கியது வரை இடுப்பில் செருகிக் கொண்டு உருண்டு பிறண்டு ஓட ஆரம்பித்தார். பின்னங்கால் பிடரியில் படும் ஓட்டம். ரிஷபம் ஒரு மனிதன் என்று ரசிப்பதைப் போல அவர்கள் இருவர் ஓட்டத்தையும் ரசித்தது. பின் திரும்பியது. உருண்டு கொண்டிருந்த பரணி முழு காயம் ஆறி படம் விரித்த நிலையில் அந்த ரிஷபத்தை பார்த்து சீறி கொண்டிருந்தான். ரிஷபம்
உடனே ஒரு சித்தராக மாறியது. பரணியும் மனித உருவம் கொண்டு எழுந்து நின்றான். இது என்ன திருட்டுத்தனம் இச்சாதாரி? எது திருட்டுத்தனம்? நான் இந்த வனத்துக்கு இச்சாதாரி என்றால் தைரியமாக என் எதிரில் வந்து அனுமதியுடன் உள் நுழைந்திருக்கலாமே. அவசியமில்லை. உன் அனுமதி எனக்கு அனாவசியம். இந்த மூர்க்க குணமும் திமிரான போக்கும் தான் உன்னை அவ்வப்போது இப்படி காயப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதுமாக உள்ளது. போது நிறுத்து. உன் உபதேசம் எனக்கு அனாவசியம். அது எனக்கு தெரியும். நீ வடிவத்தில் மட்டும்தான் மனிதன். உனக்கு புத்தி எல்லாம் விஷம். பேசு, எவ்வளவு வேண்டுமானாலும் பேசு. வெகு சீக்கிரம் நான் என் நாகரத்தினத்தை அடைந்து விடுவேன். எனது பழியுணர்ச்சியும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு உன்னை கவனித்துக் கொள்கிறேன். பரணி ஏதோ சபதம் போடுவது போல பேசியது கேட்டு ரிஷப சித்தர் சிரித்தார். பின், உன் நாகரத்தினம் இப்போது வனத்திலேயே இல்லை, அதை முதலில் தெரிந்து கொள் என்றார். பரணியும் கூர்மையானான். நீ யாரை தேடி திரிகிறாயோ அந்த மனிதர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து இன்று நகரத்திற்கும் போய்விட்டார். அவரோடு உன் நாகரத்தினமும் போய்விட்டது. நீ மூர்க்கன், அதனால் இந்த காட்டையே சுற்றி வருகிறாய். அவரோ சித்தர்களின் உதவியால் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு தன் குடும்பத்தையும் கடை தேற்ற கிளம்பி சென்று விட்டார். பாவம் நீ. சித்தர் வேண்டுமென்றே சிரித்தார். பரணிக்கு உடம்பெல்லாம் பற்றி எறிய தொடங்கிவிட்டது. ரிஷப சித்தரே, நீங்கள் சொல்வது மட்டும் உண்மையாக இருக்குமானால் அந்த மனிதன் என்னிடம் இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. அவன் மட்டுமல்ல, அவனுக்கு உதவுகிறவர்கள், அவனது குடும்பம் என்று அவ்வளவு பேரையும் நான் என் விஷத்தால் இந்த உலகத்தை விட்டு அனுப்புவேன். அப்படியே என் நாகரத்தினத்தையும் தேடி அடைந்து அதன் பின் அதோடு இங்கே உங்களை வந்து பார்ப்பேன். இது சத்தியம். ஒரு ஆவேசத்தில் பரணி ஏதேதோ பேசிவிட்டான். அவன் அப்படி பேச வேண்டும், ஆவேசப்பட வேண்டும் என்பதுதான் ரிஷப சித்தரின் விருப்பமும் கூட. சிரித்து கொண்டே ரிஷப உருவத்துக்கு மாறியவர் அந்த சஞ்சீவி வனத்துக்குள் திரும்பவும் தன் காவல் பணியில் இறங்கிவிட்டார். வெகு தூரத்திற்கு ஓடிப்போய் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த சிவசுவாமிக்கும் ரத்னவேலுவுக்கும் இந்த சிவன் மலைக்குள் இந்த மாதிரி இன்னமும் எத்தனை புதிர்களும் மாயங்களும் ஒளிந்திருக்கிறதோ தெரியவில்லையே என்று ஆச்சரியமாக இருந்தது. பரணி ஓட்டமும் நடையுமாக அவர்களை நெருங்கினான். அவர்களும் அவன் எதிரில் வெளிப்பட்டனர். நான் இப்பவே நகரத்துக்கு கிளம்ப போறேன். உங்களோட உதவி எனக்கு இனி தேவையில்லை. நான் வரேன் என்று ஆவேசமாக அவர்கள் எதிரிலேயே அங்கிருந்து ஓடினான். அவர்களுக்கும் அவன் செயல் ஆச்சரியத்தை தான் அளித்தது. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.